வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோவை. கோயம்புத்தூரில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2024 ஆண்டு, அதாவது நேற்றுக்கு தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ நேற்றுக்கு தானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டுருவோம். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த டேட் நமக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டேட் நல்லா படித்து வச்சிங்க. ஓகேவா? இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கோவை அரசு கல்லூரியில் தான் இதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி, அதுக்கப்புறம் அரசு உதவி பெற பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிப்பாங்க எல்லாம் மாணவர்கள், அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். இதன் மூலமாக 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் யார் அப்படின்னா சிவ்தாஸ் மீனா அப்படிங்கிறவர் தான். இந்த பிக்சரில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இவர் தான் சிவ்தாஸ் மீனா. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், எதனால் நம்ம இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இவருடைய பேர் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருது. அதனால கூட நமக்கு எக்ஸாமில் இவரை பற்றி கேட்கலாம். ஓகே, அடுத்தது புதுமை பெண் திட்டம். இது பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த புதுமை பெண் திட்டம் யாருடைய பேரால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது யாருடைய பேரில் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பேரில் தான் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போது இது அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயில்வாங்க எல்லாம் மாணவிகள், அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான். மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம். இதில் இந்த கல்வியாண்டிலிருந்து அரசு உதவி பெற பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவிகளுக்கு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போது வரைக்கும் இந்த திட்டத்தில் 3,28,280 பேர் பயன்பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அமன் ஷெராவத் வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். இதில் பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்திய வீரரான அமன் ஷெராவத், இவர் இந்திய மல்யுத்த வீரர். ஓகேவா? இந்திய மல்யுத்த வீரரான அமன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. என்ன பிரிவில் அப்படின்னா ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தான். ஓகே, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இதுதான் தன்னுடைய முதல் ஒலிம்பிக் போட்டி. அப்படி பார்க்கும்போது தனது அறிமுக ஒலிம்பிக் போட்டியிலேயே பதக்கம் வென்றிருக்காரு. இந்தியா இதுவரைக்கும் 5 வெண்கலம், அடுத்தது 1 வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இந்த 5 வெண்கலமும் யார் ஜெயிச்சிருக்காங்க, அந்த 1 வெள்ளி யார் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அப்புறம் குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் கூட வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாலும் நாங்கள் இது உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இன்னும் 1 மாதம் தான் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் இதில் எழுதுனதுக்கப்புறம் கூட அப்படியே குரூப் 4 பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் குரூப் 2, குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ ஆகி குரூப் 4 பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் கே ராம் மோகன் நாயுடு. ஓகேவா? இதில் கே அப்படிங்கிறது கிஞ்சரப்பு அப்படிங்கிறது, இவருடைய முழு பேர் கிஞ்சரப்பு ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர் தான். இதில் பாருங்கள், யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், அதாவது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இவர் தான். நம்ம ஒவ்வொரு மத்திய அமைச்சருடைய பேருமே தெரிஞ்சுக்கணும். மத்திய நிதித்துறை அமைச்சர் யார், அதுக்கப்புறம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார், மத்திய வேளாண் துறை அமைச்சர் யார், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இப்போது நம்ம மக்களவையில் பாரதிய வாயுயான் விதேயக் மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா நிறைவேற பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாரதிய வாயுயான் விதேயக் அப்படிங்கிற ஒரு பில், ஒரு மசோதா, இதை இப்போ லோக்சபாவில் நிறைவேற்றிட்டாங்க. இது என்ன அப்படின்னா விமானத்துறை தொடர்பான ஒரு மசோதா தான். இதுவரைக்கும் விமானத்துறை தொடர்பாக 1934 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அமலில் இருக்குது.
அந்த ஆண்டு 1936 எங்கே இருக்குது, 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ கொண்டு வந்த விமானத்துறை சம்மந்தமான சட்டங்கள் தான் இப்போ இருக்குது. அதில் சின்ன சின்ன திருத்தங்கள் மேற்கொண்டு இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ புதிதாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய பேர் பாரதிய வாயுயான் விதேயக் மசோதா அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது பாரதிய வாயுயான் விதேயக் அப்படிங்கிறது மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணதுக்கப்புறம் சட்டமாக மாறிடும். ஓகே, இந்த சட்டம் மூலமாக விமான போக்குவரத்து துறையில் எளிய வணிகத்தை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அடுத்தது, பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2016. ஓகே, பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் ஏப்ரல் 1, 2016. ஓகே, இதை பாருங்கள், ஹிந்தியில் இதை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாமில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டம் தான். ஓகே, இதில் கிராமின் இருக்குது, கிராமின்னா கிராமப்புறம். அதுவே அர்பன் இருக்குது, அர்பன்னா நகர்ப்புறம். ஓகே, இதில் இந்த கிராமின் பார்த்தீங்கன்னா 2016ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காசு கொடுக்குறாங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் காசு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% காசு கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% காசு கொடுக்குறாங்க. இப்போது நம்ம மத்திய அமைச்சரவை ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அது அப்படின்னா, 2024-25 நிதியாண்டிலிருந்து 2028-29 நிதியாண்டு வரைக்கும் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகளை கட்டுறதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க மத்திய அமைச்சரவை. இதே மாதிரி நகர்ப்புறத்திற்கான திட்டம் வந்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2015ஆவது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கினாங்க. இதை ஹிந்தியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், இப்போ இந்த திட்டத்தில் இதே ஆண்டு, அதாவது 24-25 நிதியாண்டிலிருந்து 2028-29 நிதியாண்டு வரைக்கும் 1 கோடி வீடுகளை கட்டுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ளவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். பாரிஸ் ஒலிம்பிக்குடைய நிறைவு நிகழ்ச்சியில் மனு பாக்கர் வந்து இந்திய கொடியை ஏந்திட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் அவங்க கூட இப்போது ஸ்ரீஜேஷுமே இணைந்திருக்காரு. ஓகே, இதில் பாருங்கள், மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ். இதில் மனு பாக்கர் இவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்தது ஸ்ரீஜேஷ் இருக்கார்ல, இவர் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடைய கோல் கீப்பராக இருந்தார். நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆண்கள் அணி வந்து ஹாக்கியில் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இதோட ரிட்டையர் ஆகிறேன், நான் வந்து அதாவது ஓய்வு பெறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஓகே, அதனால இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இவரை வந்து கொடியேந்த வைக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இறுதி நிகழ்ச்சி என்னைக்கு நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி, நாளைக்கு தான் முடியுது. ஓகே, இதில் பாருங்கள், தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தினவங்க பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்து மற்றும் டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல். அடுத்தது, தற்போது உச்சநீதிமன்றத்தில் திரையிடப்பட உள்ள திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் லாபடா லேடிஸ். இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள், அவங்க குடும்பத்தினர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு திரையிடுவாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பாலின உணர்வுகள் குறித்த விழிப்புணர்வு இருக்குது, அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் கிரண் ராவ் அப்படிங்கிறவங்க, தயாரிப்பாளர் வந்து அமீர் கான். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே இவங்க தான். ஓகே, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா DY சந்திரசூட். ஓகே, அடுத்தது, இப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, SC ST இருக்காங்கல்ல, பட்டியல் இனத்தவர், அதுக்கப்புறம் பழங்குடியினர், இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். ஓகே, ஆனால் இவங்களில் பொருளாதார ரீதியில் சிலர் முன்னேற்றம் ஆகி வந்துட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ OBC கேட்டகரியிலலாம் அப்படி தான் இருக்குது. OBCயில் வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. க்ரீமி லேயர் அப்படின்னா ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் வாங்குகிற OBC கேட்டகரி இருக்குல்ல, அவங்க க்ரீமி லேயரில் வருவாங்க. அவங்களுக்கு அரசுடைய சலுகைகள், அதுக்கப்புறம் இடஒதுக்கீடெல்லாம் கிடைக்காது. OBC மற்ற OBCக்கு கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் இந்த க்ரீமி லேயரில் இருக்கிற OBCகளுக்கு அது கிடைக்காது. அப்போ அதே மாதிரி SC STலேயே நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதற்கு மத்திய அமைச்சரவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரிலாம் நம்ம கொண்டு வர மாட்டோம், அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது SC STலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் ஆகி இருக்கவங்களுக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படுது அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா, உலக பழங்குடியினர் தினம், இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் இண்டிஜீனியஸ் பீப்புள். இண்டிஜீனியஸ் பீப்புளை தான் பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த நிலத்தில் பழைய காலத்திலேருந்தே இருக்கிறவங்க. ஓகே,
இதில் பாருங்கள், இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் இன் வாலண்டரி ஐசோலேஷன் அண்ட் இனிஷியல் கான்டாக்ட் அப்படிங்கிறது. இதற்கான தமிழ் அர்த்தம் கிடைக்கல, ஆனால் இது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல வாலண்டரி ஐசோலேஷன் அப்படின்னு என்னென்னா வேணும்னே ஒருத்தங்க தனியாக இருக்கிறது. இந்த பழங்குடியின மக்கள் வந்து வேணும்னே அவங்க தனியாக ஒரு இடத்துல தானே இருக்கிறாங்க அது. அப்புறம் இனிஷியல் கான்டாக்ட் அப்படின்னா நம்ம அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள போய் பார்க்குறது. எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா ஏதாவது நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஓகேவா? இப்போ 2 விஷயம், ஒன்று வாலண்டரி ஐசோலேஷன், இன்னொன்று இனிஷியல் கான்டாக்ட். இந்த 2 டைம்லையும் இந்த பழங்குடியின மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது நாகசாகி தினம். இது ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1945 ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பானில் இருக்கிற நாகசாகி நகர் மேலே அமெரிக்கா வந்து குண்டு போட்டிருந்தாங்க. ஓகே, அணுகுண்டு போட்டிருந்தாங்க. அந்த குண்டுடைய பேர் ஃபேட்மேன் அப்படிங்கிறது. அடுத்தது ஹிரோஷிமா தினம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஆண்டு அமெரிக்கா வந்து லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை வந்து போட்டு தாக்குதல் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது உலக சிங்க தினம். இது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேர்ல்டு லயன் டே. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் ஆசிய சிங்கங்கள் காணப்படுற ஒரே இடம் இது அப்படின்னா கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க, கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் காணப்படுற இடம் எது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஆஃப்ரிக்கன் லைனுக்கும் ஏஷியாட்டிக் லைனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, உலக உயிரி எரிவாயு தினம். இது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. உயிரி எரிவாயு அப்படின்னா என்னென்னா இந்த சில வேஸ்ட்டு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதிலிருந்து கரண்ட் அதிலிருந்து எரிபொருள் எடுத்து அதுக்காக வந்து வாகனங்களை இயக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் உயிரி எரிவாயு. இப்போது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா நிலையான உயிரி எரிபொருட்கள் பசுமையான எதிர்காலத்திற்கு எரியூட்டுதல் அப்படிங்கிறது. ஓகே, சஸ்டைனபிள் பயோஃபியூல்ஸ் ஃபியூலிங் ஏ க்ரீனர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோவை. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அமன் ஷெராவத் வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். அடுத்தது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் கே ராம்மோகன் நாயுடு. அடுத்தது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2016 ஏப்ரல் 1. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ளவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஸ். அடுத்தது தற்போது உச்சநீதிமன்றத்தில் திரையிடப்பட உள்ள திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் லாபடா லேடிஸ். இந்த படத்தை நீங்கள் கூட பாருங்கள், இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில லெசன்ஸ் கூட இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன்ல, இந்த நம்ம ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் இந்தியா என்னென்ன பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க, யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.